அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் பிந்துஜா. காயாமொழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல இடைநிலை ஆராய்ச்சியாளரா இருக்கேன். ஸோ நான் ஒர்க் பண்றது வந்து ஃபார்மகோவிஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க் பண்றேன். பட் ஸ்டில் வந்து என்னன்னா சித்தாவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நான் பார்த்த ஒரு காமனான ஒரு டயக்னோசிஸ் தட் இஸ் வந்து மதுமேக புண் பத்தி நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ முதல்ல மதுமேக புண் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல ரொம்ப கொலோக்கியலா சொல்றது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சுகர் புண் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சுகர் புண் அப்படின்னா என்னன்னு அடுத்து பார்ப்போம். ஸோ யாருக்கு முதல்ல புண்ணு வருது அப்படின்றத பாத்துக்கலாம். பேசிக்கா சுகர் கண்ட்ரோல், தட் இஸ் வந்து சுகர் லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஒரு 300க்கு மேல இல்லைன்னா 400க்கு மேல சாப்பாட்டுக்கு முன்னாலேயோ இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கிறவங்க, தட் இஸ் ஃபாஸ்டிங் இல்லைன்னா போஸ்ட் பிராண்டியல் லெவல்ஸ் வந்து 300 400 அந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப காமனா பார்த்தாச்சுன்னா சுகர் புண் வந்து வரும். சரி, இந்த சுகர் புண் வருது அப்படின்னா எதனால வருது அப்படின்றது ரெண்டாவது. சாதாரணமா பார்த்தாச்சுன்னா பிளட் சப்ளை வந்து எல்லா ஆர்கன்ஸுமே ஈவனா வந்து சப்ளை போயிட்டே தான் இருக்கும். ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் மேல ரெகுலராவே அவங்களோட சுகர் வந்து 300க்கு மேலேயோ இல்லைன்னா வந்து ஹையராவே வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, அவங்களும் அதுக்கு ப்ரிகாஷன் எதுவுமே எடுக்கல, இல்லைன்னா மருந்து சாப்பிடுறாங்க, மருந்து வேலை செய்யல. ஸோ இந்த எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த காலுக்கு போற பிளட் சப்ளை, ஸோ பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுல என்ன ஆகும்னா பிளட் சப்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். ஆர் அந்த இடத்துல வந்து ஒரு நம்னஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்னஸால அவங்களுக்கு அந்த உணரும் திறன் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ எனக்கு வந்து காலில் அடிபட்டதுனாலோ இல்லைன்னா குத்துதுனாலோ வலி தெரியவே செய்யாது. ஸோ பெரிஃபரல் நியூரைட்டிஸ் கண்டிஷன்ல அந்த மாதிரி வரும். ஸோ ஓகே, இப்படி வந்துருச்சு, அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து காலில் ஊசி குத்துதுனாலோ இல்லைன்னா ஆணி குத்துனாலோ எனக்கு வந்து வலி தெரியாது, ப்ளீடிங் இருந்ததுன்னா மட்டும்தான் நான் கண்ணால பார்ப்பேன் அப்படின்றது தான் முதல்ல அவங்க சொல்ற ஒரு சிம்டம். சரி, இந்த சிம்டம் வந்துருச்சு, அடுத்து என்ன ஆகும்? அந்த பேஷண்ட்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலில் வந்து செருப்பு போடுறாங்க, அந்த ஸ்லிப்பர் வந்து திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றத அந்த பேஷண்டால வந்து ரியலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லிப்பரை மாத்தணும்ன்ற கான்சியன்ஸோ இல்ல அப்படின்னா இந்த ஸ்லிப்பர் நமக்கு போட்டா வலிக்குது, காந்தல் இருக்குது, எதுவுமே தெரியாது. ஸோ ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் நாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல அந்த கால் வந்து உரசிட்டே வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு புண்ணு வரும். சரி, இந்த புண்ணு ரொம்ப சின்னதா தானே இருக்கு, கண்ணால பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அகைன் என்ன ஆகும் அப்படின்னா புண்ணுல ஒரு வலி ரொம்ப தெரிஞ்சுக்காது, இல்லைன்னா எரிச்சல் இருக்காது, காந்தல் இருக்காது. ஸோ சைன்ஸ் ஆஃப் அல்சர் ஆர் வந்து அந்த புண்ணோட இரிட்டேஷன் எதுவுமே தெரியலன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து அதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆர் சில பேஷண்ட் கேர் பண்ணுவாங்க. ஸோ டயபெட்டிக் அல்சர்ல ஏற்கனவே சஃபர் ஆகிற யாரையாவது பாத்துருந்தாங்கன்னா கேர் பண்ணுவாங்களே தவிர திருப்பியும் என்ன ஆகும் அப்படின்னா சுகர் லெவல்ஸ் வந்து ஹையா இருக்கு. ஸோ அங்க வர்ற ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், அது பாக்டீரியலா இருக்கலாம் இல்லைன்னா ஃபங்கலா இருக்கலாம், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வரப்ப என்ன ஆகும்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து மல்டிபிளிகேஷன் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஸோ பிளட் சுகர் லெவல்ஸும் ஹையாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, திருப்பியும் அவங்க குறைக்க ட்ரை பண்ணல அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அந்த புண்ணு வந்ததுன்னா ஆறுறதுக்கு டிலே ஆயிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா புண்ணு ஆறவே செய்யாது அப்படின்றது வரும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கலாம் சிலருக்கு, இல்ல அப்படின்னா புண்ணு வந்து வறண்டு போற நிலைமைக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த வறண்டு போற நிலைமையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விரலை வந்து கட் பண்ணி எடுக்கிறது இல்லைன்னா ஆம்டேட் பண்றது அப்படின்றது மாதிரி ப்ராசஸஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ். சரி, ஓகே. ஸோ இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜுக்கு இன்னும் நான் வந்து போகல, ஆனா எனக்கு வந்து புண்ணு வந்திருக்குது, ஆர் எனக்கு சுகர் லெவல்ஸ் வந்து 300 400 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் ரெண்டாவது. இந்த ப்ரிகாஷன் நான் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னா முதல்ல சுகர் கண்ட்ரோல், ஸோ ஃபுட் அண்ட் டயட் கண்ட்ரோல் தான் முதல்ல பார்க்கணும். சரி, டயட் கண்ட்ரோல் அப்படின்னா நான் என்னென்ன கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து யூஸ்வலா எந்த டாக்டர் கிட்ட போயாச்சுனாலும் அவங்க சொல்லிடுவாங்க. டயட்டை தாண்டி மெடிசன் கண்ட்ரோல். ஸோ வந்து நான் இப்போ மெடிசன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஹெச்சிக்கு போறோம் அப்படின்னா அவங்க காமனா கொடுக்குற மருந்து ஒரு மதுமேக சூர்ணம் அப்படின்னு ஒரு ட்ரக் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா வந்து மதுமேக மாத்திரை, இல்ல அப்படின்னா திரிபலா சூர்ணம், இல்லைன்னா சீந்தல் சூரணம், சீந்தல் பொடி, இந்த மாதிரி மருந்துகள் காமனா கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் இவ்வளவு இருக்கு, ஸோ அந்த ரேஞ்சை பொறுத்து நாங்க வந்து கொடுப்போம். சரி, யார் இந்த மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அதாவது இன்சுலின் சாராத டயபெட்டிக் நோயாளிகள் வந்து இந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து நிஜமாவே பார்த்தாச்சுன்னா மருந்து வந்து நான் எடுக்கிறதுக்கு வில்லிங்கா தான் இருக்கேன், ஆனா நான் இன்சுலின் டிபெண்டன்ட், தட் இஸ் வந்து ஒரு டாக்டர் அவங்களை டயக்னோஸ் பண்ணி நீங்க இன்சுலின் ஊசி எடுத்துக்கிட்டாதான் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் வந்து இந்த மருந்துகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒரு சின்னதா வந்து ஒரு எண்ட் ஆர்கன் டேமேஜ் அவாய்ட் பண்றதுக்கு வேணா எடுத்துக்கலாமே தவிர பட் அந்த இன்சுலின் சுரப்பே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு போய் தான் இன்சுலின் வந்து ஊசியில வந்து போட சொல்றாங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸ் இதை எடுத்தாச்சுன்னா பெருசா ரிசல்ட் இருக்காது. சரி, ரிசல்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் டைப் 2 பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு புண் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஓபிக்கு வராங்க, ஆர் எங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வராங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அடுத்துன்னு பார்த்தாச்சுன்னா
பேசிக் கிளென்சிங். ஸோ எல்லா புண்ணுமே, அது எந்த புண்ணா வேணாலும் இருக்கட்டும், சுகர் புண்ணா இருக்கட்டும், சாதா புண்ணா இருக்கட்டும், முதல்ல வந்து ஒரு துவர்த்தி, காமனா யூஸ் பண்றது திரிபலா சூர்ணம், வெந்நீர்ல கலந்து 10 போடுவோம். இல்ல அப்படின்னா படிகார நீர் யூஸ் பண்ணலாம். ஸோ படிகாரத்தை வந்து படிகார பத்தத்தை வந்து வெந்நீர்ல வந்து கரைச்சு அதை வச்சு வந்து கிளென்ஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுலயுமே என்ன ஆகும் அப்படின்னா பிளட் சப்ளை வந்து கொஞ்சம் குறைக்கிறது மாதிரி இருக்கும். தட் இஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற ரீஜனா கிளென்ஸ் பண்ணது மாதிரியும் இருக்கும். துவர்த்தி செய்கையால வந்து என்னன்னா ரிப்பீட்டடா அந்த ஊண்ட்ல இருந்து ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் வராம இருந்து அரெஸ்ட் ஆகுற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளென்சிங் பண்றது. ரெண்டாவது வந்து பார்த்தாச்சுன்னா காமன் அப்படின்னு பார்த்தா மத்தன் தைலம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சோ மத்தன் தைலம்னா என்ன அப்படின்னா ஊமத்தை, குப்பைமேனி அந்த மாதிரி 2-3 சாறுகளை கொண்டு செய்யற ஒரு தைலம். சோ இந்த தைலம் எல்லா பிஹெச்லயும் எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலயுமே வந்து கிடைக்கும், நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்குது. சோ ஒண்ணு அந்த ஆயில் வாங்கி காஸ் வச்சு நீட்டா கட்டு போடணும். சோ கிளென்ஸ் பண்ணியாச்சுன்னா அந்த கட்டு போடணும். இல்ல என்னால வந்து இந்த மாதிரி கட்டு போட்டாலும் வந்து நான் நடக்கிறப்ப வந்து வெளியில படுது அப்படின்னா தேன் மழை ஆட் பண்ணி அதையே வேக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த மத்தன் களிம்புன்னு சொல்லிட்டு கொடுப்போம் அதை. ஸோ அந்த மத்தன் களிம்பு வந்து போடலாம். ஸோ இது போட்டாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஊன் ஹீலிங் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆகும். இது காமனா நம்ம ஒரு பிஹெச்சுக்கு போனோம்னா நடக்கிற செட்டப். ஸோ இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி படிகார நீரை வச்சு கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்தால பார்த்தாச்சுன்னா வந்து நிலவேம்பு கஷாயத்தை வச்சு வந்து ஒரு கஷாயத்தோட பொடியை வச்சு ஒரு புகை மாதிரி போட்டாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து அந்த இரிட்டன்ட் ஆக்ஷன் எதனால வருதோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த நிலவேம்பு புகையை வந்து போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து மத்தன் களிம்பு இல்லைன்னா வந்து புண்ணாற்றி செய்கை உள்ள எந்த களிம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணிருக்கேன். ஸோ ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நல்லா புண்ணு அழுகி இதுக்கு மேல போச்சுன்னா நீங்க வந்து ஆம்புடேட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜ் வரும்ல, தட் இஸ் தோல் கருக்கிறதுக்கு முந்தைய நிலை ஃபர்ஸ்ட் இருக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தாச்சுன்னா புழு முதற்கொண்டு வச்ச பேஷண்ட்ஸ் முதற்கொண்டு இந்த படிகார நீரை வச்சு கிளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸிங் மட்டும் ரிப்பீட் பண்றப்ப, தட் இஸ் கிளீன் பண்றப்ப ஆனா ப்ராப்பரா பண்ணும். ஸோ அந்த ஃபுல்லா இருக்கிற புழு எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் இதே மத்தன் களிம்பு வச்சு ட்ரெஸ்ஸிங் போடுறப்பே நல்லாவே ரிசல்ட் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றதான் அங்க மெயினா சொல்றேன். ஆம்புடேட் பண்ணாம அந்த விரலையும் காப்பாத்திருக்கு. பழைய நிலைமைக்கு விரல் வருமானு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா இல்ல. 100% வந்து கொண்டு வரது யாராலையுமே வந்து முடியாது. சோ பழைய நிலைமை இல்ல, ஆனா வந்து எனக்கு திருப்பி இன்ஃபெக்ட் ஆகாம பாத்துக்கலாமா அப்படின்னா அது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் திங் புண்ணு ஆறுற வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். புண்ணு ஆறிடுச்சு, விரல் வந்து தன்னோட பழைய நிலை, தட் இஸ் வந்து அந்த சதை பற்று உள்ள நிலைக்கு வந்து வந்துரும். ஆனா இருந்தாலுமே ஒரு ரிஸ்க் வந்து எப்பவுமே இருக்கும். சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டயட் கண்ட்ரோல் தான் போகணும். ஸோ டயட் நான் வந்து இப்போ வந்து சாப்பாடு வந்து என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தாச்சுன்னா காமனா எல்லாருமே பண்றது கார்ப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் டயட் மட்டும் வந்து எடுத்துக்கிறது. சரி, இப்போ இந்த ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் டயட் எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூடி அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு வேளைக்கு வந்து சாதம், தட் இஸ் வந்து வெள்ளை அரிசி வந்து எடுத்துக்கிறது மாதிரி எடுத்துட்டு மற்ற 2 வேளைகளுக்கு வந்து பொதுவா நாங்க சொல்றது சிறுதானியங்கள் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறது, இல்லைன்னா ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்து எடுத்துக்கலாம். சுத்தமா கார்ப்ஸும் கட் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து டயட்ல வந்து சுகர்ஸும் வந்து தட் இஸ் சுகர் ஆஸ் வெள்ளை சர்க்கரை எடுக்கலாமா இல்லைன்னா வந்து கருப்பட்டி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு. காமனா பார்த்தாச்சுன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். சோ நீங்க வெள்ளை சர்க்கரை எடுத்தாலும் சரிதான், கருப்பட்டி எடுத்தாச்சுனாலும் சரிதான், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த கிளைசிமிக் ஸ்பைக் வந்து ஒரே லெவல்ல தான் வரப்போகுது. சோ அதனால வந்து எடுக்கிற குவான்டிட்டியை முதல்ல குறைச்சிக்கோங்க. சோ இப்ப நான் 4 வேளை வந்து டீ குடிப்பேன் அப்படின்னா 2 வேளையா குறைச்சிட்டு அதோட சக்கரை அதுல ஆட் பண்ற சுகர் லெவல்ஸை குறைச்சாச்சுனாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். சரி, இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகுதான் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா முதல் விஷயம் பிளட் சுகர் செக் பண்ணணும். சுகர் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் வந்து HbA1c லெவல்ஸ் செக் பண்ணிக்கணும். செக் பண்ற HbA1c லெவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7க்கு மேல போகல, ஆர் 6.5 நார்மல்னு சொல்லுவாங்க, 7 வரைக்கும் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு பிளட் சுகர் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு திருப்பி வந்து அந்த சுகர் ஆல வர்ற புண்ணோ இல்லைன்னா வர காம்ப்ளிகேஷன்ஸோ வந்து மேக்ஸிமம் வர்றது கிடையாது. சோ இந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட காலோ இல்லைன்னா காலுன்னு இல்லை, கால் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால காலை பத்தி தான் மெயினா சொல்லுவாங்க எல்லாருமே. எந்த இடத்துல புண்ணு வந்துச்சுனாலுமே சுகர் இருந்துச்சுன்னா புண்ணு ஆடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கதான் செய்யும். சோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு சுகர் லெவல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி மெடிசின்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணியாச்சுனாலே தாராளமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ.